செயின்ட் பத்தில்திஸ் இங்கிலாந்து நாட்டுல பிறந்திருக்காங்க. கொள்ளையர்களோட அட்டகாசம் நிறைந்த அந்த காலத்துல ஒரு சாதாரண பெண்ணாக வாழ்ந்திருக்காங்க. ஒரு நாள் கொள்ளையர்கள் இவங்களை கடத்திட்டு போய் பிரான்ஸ் அடிமை சந்தையில வச்சிருக்காங்க. அடிமை சந்தையில அரசவை அதிகாரியான எர்சனால்ட் பத்தில்திஸோட அழகையும் பண்பையும் பார்த்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. அரண்மனையில இருக்கிற எல்லார்கிட்டையும் இரக்கத்தோடும் கருணையோடும் பழகியிருக்காங்க பத்தில்திஸ். சக அடிமைகளுக்கு சேவை செஞ்சு அவங்களோட அன்பையும் ஆதரவையும் பெற்றிருக்காங்க. பத்தில்திஸோட பண்பு அரசர் கிளாவியஸோட கவனத்தை ஈர்த்திருக்கு. ஒரு காலத்துல அடிமையா இருந்தவங்க பிரான்ஸ் நாட்டோட அரசியா உயர்ந்திருக்காங்க. அரசியானதும் பத்தில்திஸ் செஞ்ச முதல் சம்பவம் அடிமை வாணிபத்தை ஒழிச்சது. அதுக்கு பிறகு ஏழை மக்கள் மீது சுமத்தப்பட்ட அதிகப்படியான வரியை குறைச்சிருக்காங்க. இதனால மக்களோட அன்பை பெற்றிருக்காங்க. பத்தில்திஸ் 3 குழந்தைகளுக்கு தாயா இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்கவே இல்லை. மன்னர் கிளாவியஸ் திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிருக்காரு. குழந்தைகளுக்கு சின்ன வயசானதால ஆட்சி பொறுப்பை பத்தில்திஸ் தான் ஏற்றிருக்காங்க. மருத்துவமனைகள், ஆலயங்கள், துறவு மடங்கள் கட்டி மக்களோட நலனுக்காக ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல மகன் வளர்ந்து ஆட்சி செய்ய தகுதியை பெற்றதும் அரியணையை விட்டு கொடுத்து துறவு வாழ்க்கைய தேர்ந்தெடுத்திருக்காங்க. கடைசியா கிபி 680ஆம் ஆண்டு இறந்து போயிருக்காங்க பத்தில்திஸ். January 30 செயின்ட் பத்தில்திஸ் ஃபீஸ்ட் டே.